விடாமுயற்சியோட வந்திருக்குது. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி தான். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கலாம் வந்து ஷாக்கிங்ல இருக்கிறோம். எல்லாருமே தான் எவ்வளவு நாளா வந்து எதனா ஒரு அப்டேட் கொடுங்கன்ட்டு தலையில அடிக்காத குறையா கேட்டுன்னு இருக்கோம். அப்ப கொடுக்காம சஸ்பென்ஸா எடுத்துட்டு வந்து டீசரை வந்து பாத்தீங்கன்னா இந்த 11:30 மணிக்கு போட்டுருக்காங்க. 11:30 மணிக்கு எல்லாம் தூங்குன யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வந்து டீசரை போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் இப்பவே. கீழே உள்ள போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா பாதி பேர் சொல்றான், ஐயோ என்னையா யூரின் அடிக்கலான்னு வந்தா அதுக்குள்ள டீசரை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. யாருக்காவது நடக்குமா? அதுதான் தலை ஃபேன், அதுதான் தலை வெறியர்கள். நீ எப்போ வேணாலும் டீசர் ரிலீஸ் பண்ணு, எப்போ வேணாலும் போடு, பாக்குறதுக்கு நானும் ரெடின்ற மாதிரி தலை ஃபேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்மளோட விடாமுயற்சியோட டீசரை. அந்த டீசரை வந்து நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி போர்ட்ரே பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. ஒரே மியூசிக்ல போட்டிருக்காங்க. அந்த அரேபியன் கண்ட்ரி மியூசிக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மியூசிக் அப்படியே ஸ்லோ ட்ராக்ல போட்டு அனிருத் வந்து செமையா எடுத்திருக்காரு. மூவி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதை நினைச்சு பார்க்கும் போதே ஒரு கூஸ் பம்ஸா தான் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே சீன் தான். தலை வந்து அங்க வந்து டைலாக் டெலிவரிஸ் எல்லாம் கிடையாது டீசர்ல. ஒன்லி வந்து வாக்கிங், ஒன்லி வந்து கிளாஸ். இதான் நாங்க எதிர்பார்க்கறது. அஜித் ஃபேன்ஸ் வந்து என்னைக்குமே வந்து நாங்க சொல்றது ஒரே விஷயம் தான், எனக்கு வந்து கதை வந்து பிரம்மாண்டமா இருக்கணும், எனக்கு சூப்பர் கதையா இருக்கணும், எனக்கு அஜித் இப்படி டான்ஸ் ஆடணும், எனக்கு அஜித் அப்படி சண்டை போடணும்ன்றது கிடையாது. அஜித் ஃபேன்ஸோட பல்ஸே என்ன தெரியுமா? எனக்கு நீ தலைய தியேட்டர்ல காட்டு, அது போதும், எனக்கு நீங்க வந்தா மட்டும் போதும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீசர்ல வந்து அஜித் சாரோட டைலாக்ஸ கூட போடல, ஒன்லி ரிட்டன்ல தான் போடுறாங்க. அவரை பேச கூட விடல, செமையா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம அர்ஜுன் சாரையும் வந்து ரெஜினா கேசன்ட்ரா வந்து ஒரு நெக்கலான சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும், நிறைய விஷயங்கள். இந்த கதைக்கு மெயின் கருத்து, ஐ மீன் மெயின் ரோலே என்னவா இருக்க போகுதுன்னா, அர்ஜுன் சாரும் ரெஜினா கேசன்ட்ராவும் அஜித் சாருக்கு என்ன பண்ணாங்க இப்படின்றதா இருக்கு. அதுவும் அசர்பைஜான் அந்த மாதிரி அரேப் கண்ட்ரீஸ்ல என்ன நடந்துச்சு. நம்ம அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு த்ரில்லர் மூமெண்ட்ல காட்டுறாங்க, ஒரு வாட்டி வந்து ஃபீல் பண்ற மூமெண்ட்ல காட்டுறாங்க. ஒரு டைலாக் வந்து லாஸ்ட்ல சொல்றாங்க, எப்போ எது நடந்தாலும் லாஸ்ட்ல உன்னை மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பாத. இதுதான் வந்து அஜித் சார். நம்ம ஏன் அஜித் சாரை வந்து இன்னைக்குமே வந்து அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே அப்படின்ட்டு கத்தி ஊர் ஃபுல்லா வீடியோ போடுது, எவ்வளவு பேஸ்புக்ல ட்ரெண்டிங் ஆகுது, எவ்வளவு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகுதுன்றது நம்ம டெய்லியும் பாக்குறோம். ஏன் வந்து நம்ம அஜித் சாரை கடவுள்ன்றோம்? ஏன்? தன்னம்பிக்கை. ஏன்னா தன் முயற்சியால உயர்ந்த ஒரே மனுஷன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சொந்த முயற்சியில நிறைய பேர் முன்னேறிப்பாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் தான். தன்னம்பிக்கை. எனக்கு வந்து முன்னாடி வந்து மிகப்பெரிய துரோகங்கள்லாம் நடந்திருக்கு, பட் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடு, தன் முயற்சியால முன்னேறிந்து கைவிட்டு என்ற சில ஆட்கள் தாங்க. ஒண்ணு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சொல்லலாம். அவர் வந்து கண்டக்டர் வேலை பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை நல்லபடியா யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து 50 வருஷம் ஆகியும் சினிமா உலகத்துல நான் தாண்டா சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவரு வச்சுக்கல, ஆமா கொடுத்தது. அத நவுத்தமில்லையே வேற யாராலையும். எல்லாரும் போயிட்டு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அவங்க இல்ல எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்பவுமே அரசியல் சூப்பர் ஸ்டார் என்ன சைமன் தாத்தா, அவர்தான் அங்க சூப்பர் ஸ்டார், அவர்தான் அரசியல் சூப்பர் ஸ்டார். அவரை விட சினிமா சப்ஜெக்டுக்குள்ள பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் வரக்கூடாது. இங்க வந்து 50 இயர்ஸா இருக்கட்டும், நான் தான் ஒரே சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி இந்த வயசுலயும் அவருக்கும் எவ்வளவு துரோகங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு பேர் வந்து பின்னாடி புரளி பேசிருப்பான், எவ்வளவு பேர் வந்து என்னென்ன பண்ணிருப்பான். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு வந்து சாதிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பா ரஜினிகாந்த் சார் தான். அவருக்கு அடுத்தது தன் முயற்சியால வேற சப்போர்ட்டே இல்லாம உயர்ந்த ஒரே மனுஷன், தன்னம்பிக்கைக்கு பேர் போன ஒரே மனுஷன் யாருன்னா எப்பவுமே எங்க தலை அஜித் குமார். ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா இளைஞர்களுக்கு? ஆமா. ஏன் அவரை கடவுள்ன்றாங்க? ஃபர்ஸ்ட் கீழே வந்து நிறைய பேர் அந்த கடவுளே அஜித் என்ற வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. வில்லனுங்க எல்லாம் வந்து அவருன்னா கடவுள்னு சொல்றீங்க, உங்க அம்மா அப்பாவை கடவுள்னு சொல்லு, அவருனா உங்களுக்கு கடவுளா அப்படி இப்படின்னு தெனாவட்டான பேச்சு. அஜித் சார நாங்க இன்னுமே ஏன் கடவுள்னு சொல்றோம்னா,
இளைஞர்களை கெட்ட வழிபாதையில எடுத்துட்டு போறவர் அஜித் சார் கிடையாது. சொல்லி இது பண்றாரு அவரு. இளைஞர்களை வந்து யூஸ் பண்றவர் அஜித் சார் கிடையாது. யூஸ் பண்ணல. ஃபேன்ஸ வந்து நான் இதுக்காக தான் இந்த ஃபேனுக்கு வந்து நான் இப்படி பண்றேன், இதுக்காக தான் நான் ஃபேனை யூஸ் பண்ண போறேன் அப்படின்றவர் அஜித் சார் கிடையாது. யாரு இருக்காங்க இந்த உலகத்துல? யார் பண்ணுவா? ஃபேன்ஸாலதான் படம் ஓட போகுது, ஃபேன்ஸாலதான் வருமானம் வரப்போகுது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபேன்ஸே தேவையில்ல. நீ வந்து உன் வேலை வெட்டிய பார்க்காம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாலபிஷேகம் பண்ணிக்கிட்டு உன் காசெல்லாம் வேஸ்ட் பண்ற. வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு யார் சொல்லுவா இந்த காலத்துல? வேஸ்ட் பண்ணாத. போய் உன் குடும்பத்தை பாரு, போய் உன் குழந்தை குட்டிய பாரு, போய் உன் அம்மா அப்பாவை பாரு. என் படத்தை அப்புறமா நீ ஃப்ரீயா இருக்கும் போது வந்து பாரு. அவ்வளவுதான். ஆனா சில பேர் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? படம் ஓடுனதுக்காக என்ன பேச்சு? சில பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எல்லாருமே வந்துருங்க, காலைல 9 மணிக்கு பாத்துருங்க, 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாருங்கன்னு ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க தான் இன்னைக்கு பாதி பேர் சினிமா துறையில இருக்காங்க. பட் அஜித் சார் அப்படியாப்பட்டவர் கிடையாது. உன் குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கைய பாரு, ஃப்ரீயா இருக்கும் போது என்ன வந்து பாரு. என்ன இந்த தலை ஆணி கீனி எல்லாம் கூப்பிடாத. எனக்குன்னு பேர் இருக்கு, உன்னால ஃபுல் பேர் சொல்ல முடியலையா? ஏகேன்னு சொல்லு. அத பார்த்தா இப்ப கமல் சார் சொல்லிருக்காரு. ஏன் அவர்தான் ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் அஜித் சார். இன்னைக்கு வந்து இதனாலதான் அஜித் சாரை நம்ம இன்னுமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஒண்ணும் இல்லங்க, நைட்டு தாங்க டீசர் ரிலீஸ் ஆச்சு. யாருமே சொல்லல. டீசர் ரிலீஸ் ஆனது கூட எங்குமே போடல. பட் இருந்தாலும் காலையில 11-10 மணி நிலவரம் பாத்தீங்கன்னா 5 மில்லியன் வியூஸ். எவ்வளோ? 5 மில்லியன் வியூஸ் ஒரு டீசரு. அதுவும் வருமா வராதான்னு இருந்த டீசரு திடீர்னு வந்து 5 மில்லியன் வியூஸ் போகுதுன்னா அது அஜித் சாரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெறியர்னு நம்ம சொல்றோம். வேற எதுவும் சொல்றேன், பொங்கல் அன்னைக்கு வேற எந்த படமும் ரிலீஸ் பண்ணி விட்டுற போறீங்க. அப்புறம் நமக்கு தெரியாது. ஆமா, கேம் சேஞ்சரா சேஞ்ச் பண்ணி போ சொல்லு. கேம் சேஞ்சர்லாம் இங்க இவரா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிற. தலை ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெறியில இருக்கிறாங்க படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு. ஒருத்தர் 4 நாள் ஷோ டீசர்ல வேற போட்டுட்டாங்க. ஆமா, this movie is going to get released on Pongal 2025. சோ பொங்கல் 2025க்கு நடுவுல வந்து எதுனா படத்தை விட்டீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் சூசைட் அட்டாக் தான் ஃபார் தட் மூவி. அதனால தெளிவா சொல்லிடுறோம். நாங்களாம் எப்படி போக போறோம்னா, டேய் கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கிறோம், நடுவுல எதுனா மஞ்சள் கலர் லாரிய உள்ள விட்டுறாதீங்களா, சிக்கினீங்கன்னா சின்ன பின்ன ஆகிடுவாங்க தலை ஃபேன்ஸ். படம் வந்து மேசிவ் ஹிட்டாக போகுதுங்க. உங்களுக்கு டீசர்லயே பாருங்களேன், ஒன்னும் பெருசா பிரம்மாண்டமெல்லாம் காட்டல. அந்த ஸ்டைல் வாக்கிங் தான், அந்த ஸ்டைலா அஜித் சார் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுல அர்ஜுன் சாரும் வந்து ரெஜினா கேசன்றாவும் ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதுல வந்து அந்த துரோகத்துக்கான மெசேஜ சொல்றாங்க. சோ ஃபாரின்ல என்ன நடந்துச்சு, என்ன துரோகம், எப்படி அத வந்து மகிழ் திருமேனி வந்து அழகா போர்ட்ரே பண்ணுவாரு. நல்லா போர்ட்ரே பண்ணக்கூடிய மனுஷன் தான் அஜித் சாருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா ஆக போகுது. ஒரு நாள் நடந்த கதைன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரே நாள்ல நடந்த கதைன்னு சொல்றாங்க. அவங்க எடுத்தது ஒரே நாள்ல, ஐ மீன் அந்த ட்ராக் வந்து ஒரே நாள்ல போவோம். பட் அதுக்கான பிளாஷ்பேக்ஸோ முன்னாடி பின்னாடி அதெல்லாம் போட்டு படம் வந்து பிரம்மாண்டமா இருக்க போது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாங்க சொல்றோம், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், ஒரே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான், ஒரே தன்னம்பிக்கை நாயகன் அஜித் குமார் தான். எங்க போனாலும் இந்த குரல் வந்துட்டே இருக்கும், அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே. இத யாராலையும் மாத்த முடியாது. இப்பவும் நாங்க சொல்றோம், எல்லா ஃபேன்ஸ்க்கும் சொல்றோம், ஆமா அஜித் எங்களுக்கு கடவுள் தான். எங்களை நல்வழியில போக சொல்ற அஜித் எங்களுக்கு கடவுள் தான். எங்களை வந்து எப்படின்னா திருந்தி நடங்கடா, கெட்டு போகாதீங்கடா அப்படின்னு சொல்ற அஜித் சாரு கடவுள் தான். டேய் உங்க குடும்பத்தை பாருங்கடா, உங்க குழந்தை குட்டிய பாருங்கடா, உங்க அம்மா அப்பாவை பாருங்கடா, அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது எங்களை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்ற அஜித் சார் எங்களுக்கு கடவுள் தான். எங்களை பயன்படுத்த கூடாது, நீங்க நல்லா இருங்க, ஃபேன்ஸ் கிளப் எனக்கு வேணாம், ஃபேன்ஸ் பேஸே வேணாம், அவன் போய் உன் வேலை வெட்டிய பாடுறா அப்படின்னு சொல்ற அஜித் சார் எங்களுக்கு எப்பவுமே கடவுள் தான். நீ எங்களை கலாய்க்கணுமோ கலாச்சிக்கோ, எப்பவுமே தலைவெறியன் தலைவெறியன் தான். டீசர் வந்து விவேக மாதிரி இருக்குன்றாங்க. யார் சொன்னா? விஜய் ஃபேன் கோட் படம் பார்த்தவங்க சொல்லிருப்பாங்க. அததான் அவரே சொல்லிட்டாரு, விஜய் ஃபேன் சொல்றாங்க. நீ இப்ப அவரே சொல்றாரு, வேட்டையன் படம் வரதுக்கு முன்னாடியே வேட்டையன் படம் வேஸ்ட், வேட்டையன் படம் ஃபிளாப், வேட்டையன் படம் இப்படி அப்படின்னு கழுவி ஊத்துறவங்க தான் விஜய் ஃபேன்ஸ். கோட் எப்படி இருந்துச்சு அப்போ? கோட் சூப்பரா இருந்துச்சு இல்ல? கோட்டுடா பாத்தியா இல்லையா? அட்டே அந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு மேல அப்படியே ஒரு பைக் பறக்குதுடா. அது பறக்கு பாத்துனேன். அந்த மாதிரி எல்லாம் யாரால எடுக்க முடியும்? அந்த மாதிரி வேகத்தை இதுல எடுக்க முடியுமா? விடாமுயற்சியில எடுக்க முடியுமா? அவரு உண்மையிலேயே பைக் ஓட்டுருவாரு, அதுதானே பிரச்சனை. அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவரே பண்ணிடுவாரு.
உனக்கு வந்து டூப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. கார் ஓட்டணுமா நானே ஓட்டிடுறேன், பைக் ஓட்டணுமா நானே ஓட்டிடுறேன், அடி வாங்கணுமா நானே அடி வாங்குறேன். உடம்புல ஃபுல்லா எத்தனை காயங்கள் இருக்கு தெரியுமா? எலும்பு எத்தனை இருக்குதோ அதை விட பிராக்சர்ஸ் தான் உள்ள ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி டூப்பு போட்டு நடிக்கிறவங்க கிடையாது. டூப்பு தாங்க. நம்ம விஜய் சார் டூப்பு தான்றாங்க. அதே மாதிரி மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லன்றாங்க. மியூசிக் அந்த அளவுக்கு இல்லன்றாங்க. அந்த அளவுக்கு இல்ல. மியூசிக் அந்த அளவுக்கு இல்லன்னா இப்போ ஒரு நிமிஷம் டீசர்ல அதான் போட முடியும். உங்களுக்கு எல்லா மியூசிக் இல்ல. இவங்களுக்கு என்ன உங்களுக்கு படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட முடியுமா? சாரி காமா பாதா நீல என்னென்ன இருக்குதா டப்பு டப்பு டப்பு. நான் ஒன்னு கேக்குறேங்க, யாராச்சும் இந்த டேட் சொல்லி இந்த டைம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எவனா பண்ணிருக்கானா? இவர்தான் பண்ணிருக்காரு. அதான் தலைன்றது எப்பவுமே வந்து தனித்துவங்க. நான் திருப்பியும் சொல்றேன், எங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்கணும்னு அவசியம் நல்லா கதை நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்களுக்கு எதுவுமே அவசியம் இல்ல. எங்களுக்கு தலை வந்தா போதும். தலை வந்து ஸ்கிரீன்ல நின்னா போதும். எங்களுக்கு வேற எதுவுமே தேவை. 1000 கோடி 2000 கோடி எல்லாம் போய் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம் நாங்க. புரியுதா? நல்லா இல்லங்க, வேஸ்ட்டுங்க, அவ்வளவுதான்.